பில்டர்ஸ் ஆஃபீஸர்ஸ் நெக்ஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். நான் ஏற்கனவே நமது நிகழ்ச்சியில் பலமுறை பேசியிருக்கிறேன். இந்த பாஷ்யம் குழுமத்துக்கு பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளோட மிகுந்த நெருக்கம். அவங்க பல பேருக்கு அவங்க தான் ஃபண்டு பண்ணுறாங்க என்பதையெல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். பாஷ்யம் குழுமம் ஒவ்வொரு முறையும் இந்த ஐபிஎல் மேட்ச் நடக்கும்போது ஒரு கேலரியை வாடகை எடுத்துக்கிட்டு அதிகாரிகளுக்கு ஃப்ரீயாக பாஸ் கொடுப்பாங்க என்று நான் சொல்லியிருந்தேன். அந்த கேலரியிலே பாஷ்யம் கேலரின்னு போட்டுருவாங்க. அந்த மொத்த டிக்கெட் ஒரு 200 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 200 சீட்டு இவங்களோடது, பாஷ்யத்துது. அதுக்கு பதிலாக பணம் கட்டி இவங்க பாஷ்யம் ஸ்டாண்டுன்னு வாங்கிப்பாங்க. இதை வச்சுக்கிட்டு இந்த 200 டிக்கெட்டையும் தெரிஞ்ச ஆஃபீஸருக்குலாம் கொடுக்குறது. சின்ன பசங்க ஆசைப்படுவாங்க இது மாதிரி போகிறது. இது போல் இந்த ஸ்டாண்டில் ரெகுலராக போய் குடும்பத்தோட மேட்ச் பார்க்குறது யார் என்று கேட்டால், இதற்கு முன்பு தலைமைச் செயலாளராக இருந்த திரு சிவதாஸ் மீனா அவர்கள் ரெகுலராக குடும்பத்தோடு போய் அடிக்கடி எல்லா மேட்சுக்கும் போகிறாங்க. போய் உட்காந்து அங்கே மேட்ச் பார்த்து அதை ரசிப்பார். அந்த சிவதாஸ் மீனா தான் இப்போது ரெரா அமைப்போட சேர்மன், ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி என்று அழைக்கப்படக்கூடிய ரெராவோட சேர்மன். அந்த ஒரு கட்டடத்துக்கு பாஷ்யத்தோட அந்த கிரவுண்ட் பிளாசா ப்ராஜெக்ட்டுக்கு ரெரா அப்ரூவலே கிடையாதுன்றது ஊருக்கே தெரியும். எந்த விதமான அனுமதியும் வாங்காமல், எப்படி ஒரு 20 மாடி கட்டுவாங்கன்னு வச்சுங்க, எந்த விதமான அனுமதியும் வாங்காமல் 20 மாடி கட்டுறதுக்கு தேவையான அடித்தளத்தை, பைல் ஃபவுண்டேஷனை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது எங்கேயோ வந்து காட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய, கண்மறைவில் நடக்கக்கூடிய ஒரு கட்டுமானம் கிடையாது. சென்னையோட மையப்பகுதியில் ஆழ்வார்பேட்டையில் முதல் ஒரு வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த கட்டுமானம் நடந்துகிட்டு இருக்கு.